ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம செஞ்சு கொடுத்தோமாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேல் பூரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொரி இருக்குல்ல, பொரி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதில் ஆட் பண்ணுறதுக்கு ஓமப்பொரி நல்லாயிருக்கும். நான் அது கிடைக்கல, அதனால் மிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிலக்கடலை, ஒரு தக்காளி உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஸ்கின்னை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், லெமனு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. கொடைக்கானலில் போயிருந்தோம், அப்போ இதை வாங்கி சாப்பிட்டு 3 நாள் இதை டெய்லி வாங்கி சாப்பிட்டு பசங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனால தான் இன்றைக்கி தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைமு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வயிறு நல்லா ஃபீலிங்காக இருக்கும். அந்த வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, மிளகாத்தூள், உப்பை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியோடு சேர்ந்து அந்த பொரியில் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மித்த பொருளை நம்ம சேர்க்கணும். இப்போ பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நெடக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நெடக்கடலை தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வீட்டில் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் இப்போ ஆட் பண்ணிட்டேன். லெமன் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த புளிப்பும் அந்த உப்பு அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் தாங்க நம்ம அந்த மிக்சரை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோமா கொஞ்சம் சொதன்னு போயிடும். அப்போ நான் கடைசியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அது மேலே போட்டு கொடுத்தேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்வீங்களா? என்ன ஸ்நாக்ஸ் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.